இப்ப ஈவேரா குறித்து நம்ம விமர்சிக்கும் போது பேசும்போது ஏதோ நாம் தமிழர் கட்சி நாங்க தான் முதல்ல விமர்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த திராவிட முகாம்கள் இருந்து சில கருத்துக்கள் வருது. ஆனா நமக்கு முன்னத்தியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இதை நம்ம தோண்டி 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 பார்க்கிறோம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆவணம் மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம். இது என்ன ஆவணம் அப்படின்னா தாய்மண் அப்படின்ற இதழ், விசிகாவினுடைய அதிகாரப்பூர்வ இதழ். இதனுடைய ஆசிரியர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இந்த விசிகாவினுடைய இந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையில பெரியார் மறுபரிசீலனை என்கிற தலைப்புல 2002ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 9 கட்டுரைகளை விசிகாவினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் எழுதினாங்க. இப்படி எழுதும் போது பல கேள்விகளை தத்துவார்த்த ரீதியாக முன்வச்சாங்க. இந்த திராவிட கும்பல் அதற்கு பதில் சொல்ல அன்றைக்கே துப்பு இல்லாமல் இன்னைக்கு நம்மளை எப்படி அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ரவிக்குமார் அன்னைக்கு வந்து முடக்குனாங்க. அதனால 9 கட்டுரையோட நின்று போச்சு. அந்த வரலாறு எங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த கட்டுரை மிக மிக முக்கியமானது. தாய்மண் இதழில் ஆகஸ்ட் 2002 வந்த இந்த கட்டுரை பெரியார் மறுபரிசீலனை கட்டுரை எண் 3, இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தமிழர் இல்லையா என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. இந்த கட்டுரையில் என்ன சொல்றாரு ரவிக்குமார்? நம் தாழ்மைக்கு காரணம் என்கிற தலைப்பில் 1943 பெரியார் எழுதிய கட்டுரையில் தமிழர் இழிவுக்கான காரணங்கள் என 5 காரணங்களை குறிப்பிடுகிறார். தமிழை இழிவு ஏன் இழிவானதுக்கான காரணங்கள் 5 காரணத்தை குறிப்பிடுறாராம். அவற்றுள் 3ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ள காரணம் பின்வருமாறு. 3வது காரணம் என்ன? தமிழன் என்றால் இதில் பார்ப்பான், முஸ்லிம், கிறிஸ்தவர் முதலிய பலர் சேர்கிறார்கள். யாரையாவது நாம் சேர்ப்பதில்லை என்றால் அவர்கள் நானும் தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழ் பேசுகிறவன் என்கிறார்கள் என குறிப்பிடுகிறார் பெரியார். அதாவது பார்ப்பான் மட்டுமல்ல, முஸ்லிமும் கிறிஸ்தவனும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்வதால் தமிழர் இழிநிலை அடைந்திருக்கிறார்கள் என்கிறார். இதிலிருந்து தெரிவது என்ன? 1963 மட்டுமல்ல, 1943 இருந்து முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களை, அதாவது சிறுபான்மை மதத்தினரை தமிழர் அல்லாதவர்களாக விளக்கப்பட வேண்டியவர்களாகவே பெரியார் கருதி வந்துள்ளார். சொல்றது யார்? சீமானா? சீமான் தம்பியா? நாம் தமிழர் கட்சிக்காரங்களா? இன்னைக்கு திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் சொம்படித்து 4 சீட்டுக்கும் 2 MP சீட்டுக்கும் திராவிடத்தில் திமுகவில் அறிவாலயத்தில் அடகு வைத்திருக்கிறீர்களே விசிகா கட்சிக்காரர்களே, உங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு தமிழர் இழிநிலை அடைந்ததற்கு காரணம் என்று ஈவேரா எழுதினதாக எழுதியிருக்கிறார். சான்றுகளோட சொல்றேன், மறுக்க முடியுமா? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை தமிழன் சொல்லிக்கிறாங்களாம், அதனால தமிழை இழிநிலை அடைகிறானா? அறிவுல தீய வைக்க வேண்டாமா?